சேத்துல மாட்டிட்டான், கொஞ்சம் காப்பாத்துங்க. எந்த இடத்துல? அதோ அந்த குளத்துல. அதோ பாருங்க. பெரியவங்க உதவி இல்லாம இனிமே தண்ணீர் இறங்கக்கூடாது. என்ன, நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். Good morning, Inspector Ramu. Good morning. ஐயா இன்ஸ்பெக்டர், என்னடா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற? ஏண்டா? டேய், அவர்தான் ஊர்ல இருக்கிற ரவுடி பசங்களை எல்லாம் அடிச்சு குப்பை தொட்டியில போட்ட இன்ஸ்பெக்டர். கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாம்? ஆமாமா. ஐயா இன்ஸ்பெக்டர் ஐயா, வாங்க ஐயா, வணக்கம். உங்க வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து இந்த ஹேட்டையும் பூட்ஸையும் கொடுக்குறீங்களா? நீங்க கொடுக்க போறீங்களா இல்ல நான் எடுத்துக்கிட்டுமா? நாங்க கொடுக்கத்தான் போறோம். ஏய், அந்த ஸ்டூ எடுத்துட்டு வா. பிரதர், அந்த கோட்டை எடுத்து வாங்க. ரொம்ப டயர்டா இருக்கா? ஏடா அண்ணே, தொப்பிக்கார அண்ணே, அந்த தொப்பி எடுத்துட்டு வாங்க. Come on. Hey. சரியா இருக்கா? ஏடா ஏடா இந்தா கட்டமா ரெண்டு பேரும். ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு சொல்லுங்க, நானே பணத்தை கொடுத்தேன். பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், நான் அப்பவே என்ன சொன்னேன்? என்ன நடந்துச்சு? வாய்க்கு சக்கரவாயா போடணும். வந்தது வந்தாரு மனுஷன், போட்டாரு பாரு ஒரு போடு. என்ன அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க இந்த பயலுங்க. இப்ப பாருங்க ஐயா, நாக்குட்டி மாதிரி வாழை சுருட்டிக்கிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் அவருடைய கைராசியா? கைராசி மட்டும் இல்லையா, அவருடைய முகராசியா முகராசி. இனிமே அந்த கட்சி விட்டு போச்சிருக்கா, பேசாம காவி துணிக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியதாயோ. ஏங்க சாமியார் ஆகிறதுக்கு
பயனாட்டுவான் 1000 தடவை கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொன்னேன். இந்த எஸ்ஐ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான்னு ஒத்தான போடாம வந்திருக்கேன். சைத்தான் போடியா போட்டாங்க. என்ன குழுதா உன் பொத்தான போடியா போட்டாங்க. என் பொத்தான என்ன 777 501 சார். நான் எஸ்ஐங்கிறதுக்காக நீங்க இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஸ்நேகனை போல என்கிட்ட பழகலாம். ஆனா டியூட்டியில ரொம்ப கரெக்டா இருக்கணும் சார். கடமை தவறு நீங்க சிவியரா பனிஷ் பண்ணுவேன் சார். 777 இந்த ஃபைல்ஸ் எடுத்துக்கோ. 501 சார். ஃபாலோ மீ. 501 சார். உங்க சர்வீஸ் என்ன? மாமாங்கம் 12 வருஷமா? இல்ல சார், போன மாமாங்கத்துல தான் சேர்ந்தேன். அவர் ரெக்ரூட் சார். துடிதுடிப்பான ஆளு. ஹெட் கான்ஸ்டபிள் ஆகணும்னு ஒரே ஆசை. இது உங்க சர்வீஸ் என்ன? 15 வருஷம் 15 years. ஆள் துறையிட்டே வேலை செஞ்சிருக்கணுங்களே. ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால சப் இன்ஸ்பெக்டர் ஆயிடணும்னு மூக்கு நிறைய ஆசை. அதுல ஒண்ணும் தவறு இல்லையே. உங்க சர்வீஸ பார்த்தா இன்னும் சர்க்கிளே ஆயிருக்கலாமே. சர்வீஸ மாத்திரம் கையில வச்சுட்டு என்ன சார் பிரயோஜனம்? ஆமா, பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் இருந்தா எந்த நேரத்தையும் யாரும் முயற்சிக்கலாம். ஏன் இப்ப கூட ஒண்ணும் காலம் தாழ்ந்தல. நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நன்றி சார். இருந்தாலும் உங்க பீரியட்லயே எனக்கு கொஞ்சம் ப்ரமோஷன் கிடைக்கும்படியா சார். இந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல ஒரு கட்டடம் தெரியுது, என்னது? காளியம்மன் கோவில் சார். காளியம்மன் கோவில். அந்த பக்கத்துல இருக்கிற சவுக்கு தோப்பு யாருக்கு சொந்தம்? அது ஒரு பெரிய பணக்காரர் சொந்தம் சார். அவருக்கு எக்கச்சக்கமான சொத்து. அப்படியா? யார் அவரு? வணக்கம் சார். அந்த சவுக்கு தோப்புக்கு சொந்தக்கார் யாருன்னு கேட்டீங்களே, இவர் தான் சார். சார் தேங்க்யூ. துரைசாமி யார் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருந்தவர் இப்ப துரைசாமியார் அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்திருக்காரு சார். அப்படியா? வந்த விஷயம் என்னுடைய ரினியூவல் பண்றதுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். அதோட உங்களையும் பார்த்த மாதிரி இருக்குமே. என்னையா? எதுக்கு? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த சின்ன வயசுல உங்களுக்கு என்ன பேரு என்ன புகழ் எல்லாம் பேப்பர்ல படிச்சிருக்கிறேன். அதனால இந்த ஊருக்கு எந்த ஆபீசர் வந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன விருந்து கொடுக்கிற பழக்கம். அதுதான். சாரி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் ஒரு சர்க்கார் உத்தியோகஸ்தன். அதனால உங்க அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில் இருக்கேன். ரொம்ப வருத்தம் இருக்கா? அப்போ சரி, உங்களை நானும் ஜாஸ்தி வற்புறுத்த கூடாது. என்னுடைய ரிவால்வர் லைசன்ஸ் எப்ப வரும்? நடக்க வேண்டியது முறைப்படி நடக்கும். சரி சரி, அப்போ நான் வர்றேன். வணக்கம். போறாரே இவர்தான் என் மச்சான் பெருச்சாளி. சாரி சார். 777 கொள்ள நடந்தது. அந்த நகைக்கடை முதலாளி நான் சந்திக்கணும்னு சொல்லுங்க. சார். நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு குவார்டர்ஸ்க்கு போறேன். ஏதாவது அவசர தகவல் வந்தா உடனே சொல்லி அனுப்பணும். தழுவுது முன்னாடி பெண்ணின் உடலும்
உன் குழலோடு மூடிய குவளை விழியோடு இனிக்கும் செவ்வாய் இதழோடு ஏன் இந்த மீனுக்கு விளையாட்டு ஏன் இந்த மீனுக்கு விளையாட்டு தண்ணீர் என்னும் கண்ணாடி தழுவது முன்னாடி காற்று நடிக்குதம்மா கூவும் குயிலும் துடிக்குதம்மா குளிர்ந்த காற்று நடிக்குதம்மா கூவும் குயிலும் துடிக்குதம்மா மயிலுக்கு போர்வை வேண்டும் என்று மனதோடலும் கேட்குதம்மா 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 தண்ணீர் என்னும் கண்ணாடி தழுவது முன்னாடி பெண்ணின் உடலும் பேதை மனமும் சொல்லது சுகத்தில் தள்ளாடி 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 தண்ணீர் என்னும் கண்ணாடி தழுவது முன்னாடி. மிஸ்டர், என்ன எதுக்காக போட்டோ எடுத்தீங்க? உங்களை ஒண்ணு எடுக்கலையே, அழகான இயற்கை பேசுங்க. ஒரு பொண்ணு தனியா இருக்கும் போது கலாட்டா பண்றதா இல்லாம மரியாதை வேற வேணுமா? ஆமா, கொடுத்தா வாங்கிக்குவோம். கொடுத்தா வாங்கிக்குவீங்கல்ல, தர்றேன். கொடுங்க. போட்டோ எடுக்கிறீங்களா? மரியாதையா வேணும். இருக்க ஐயோ, நான் இல்ல, என்ன அவங்க அடிங்க. கேமரா ஓஹோ, நீ வேற நிக்கிறியா? சிரிக்கிறியா? இது ஒரு பண்ண முடியா? உங்க வீரத்தை பொம்பளை கிட்ட தான் காட்டுறதா? உங்க வீரத்தை ஆம்பளை தான் காமிக்கிறதா? நீங்க அவங்களோட ஆளு தானே? யார் சொன்னா? நான் உன்னோட ஆளு. என்ன கேளியா? இல்லம்மா, உன்னை போர் உள்ளவங்கள காப்பாத்துறவன்னு சொன்னேன். அப்படியா? சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. போனா போது. ஆமா, உன் பேர் என்ன? ஜெயா. ஜெயா, அதுதான் அவங்களை அவ்வளவு எளிதா வெற்றி விட்ட போட்டுருக்கு. பேருக்கு பொருத்தமா தான் இருக்கு. சரிதான், பொம்பளைய கண்ட உடனே வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் உன் உருவத்தை வர்ணிச்சேன். உன் செயலுக்கும் பேருக்கும் பொருத்தம் இருக்குன்னு சொன்ன, நீ என்னமோ. கொஞ்சம் இருங்க. நில்லுங்க. நான் தாறு மாற அடிச்சேன், நீங்க எல்லாத்தையும் இந்த சின்ன கைக்குட்டை வச்சு தடுத்துட்டீங்களே, எப்படி? அது ஒரு கலைமா. கலையா? ஆமா. அது நான் எப்படி கத்துக்கிறது? ஒரு வாத்தியார வச்சு கத்துக்கமா. வாத்தியாரா? சார் சார், நீங்களே வாத்தியாரா இருந்து எனக்கு சொல்லி தரீங்களா? நானா? ப்ளீஸ். ரொம்ப கஷ்டமான வேலைமா. பரவாயில்ல, கால்கையெல்லாம் வலிக்கும். எந்த வலி வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். அது சரிதான். இந்த காலத்துல உன்னை போருள்ள பெண்கள் எல்லாம் இதை கத்துக்கிறது பாதுகாப்புக்கு உதவும். என்ன சார்? சரி, சொல்லி தர்றேன். வர்ற வெள்ளிக்கிழமையிலன்னு சொல்லி தர்றேன். வர்ற வெள்ளிக்கிழமையா? ஏன் நாளைக்கே ஆரம்பிச்சேன்? என்ன ரொம்ப அவசரமா? என்னங்க? சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குமா, வெள்ளிக்கிழமையிலன்னு சொல்லி தரேன். கண்டிப்பா. நிச்சயமா. நீங்க மறந்துட கூடாது. வைப்பேனா? நான் இதே இடத்துல காத்துக்கிட்டே இருப்பேன். இதே இடத்துல காத்துக்கிட்டு